Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 www.ashwinsweets.com. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ராஜ்யசபா சீட் தொடர்பாக தேமுதிகவுடன் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டதாக பிரேமலதா கூறி வரும் நிலையில் இபிஎஸ் விளக்கம். அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? குஜராத் மாநிலத்தில் வனவிலங்குகள் மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆசிய சிங்கக்குட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளுக்கு உணவளித்து பார்வையிட்டார். தமிழகத்தில் வருகிற 8ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பநிலை ஓரிரு இடங்களில் உயர வாய்ப்பு. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம். வானிலை மையம் அறிவிப்பை அடுத்து தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம். ஏற்பாடுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வட இந்தியாவில் தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள தமிழ் பிரச்சார சபா நிறுவ முடிந்ததா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தென் மாநிலங்களில் 6000 மையங்களுடன் ஹிந்தி பிரச்சார சபா இயங்கி வருவதாகவும் தகவல். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி. திமுகவை வீழ்த்துவது மட்டுமே அதிமுகவின் குறிக்கோள், அதிமுகவின் ஒரே எதிரி திமுக மட்டுமே என திட்டவட்ட பதில். நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது, புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். எந்த கட்சியும் தங்களுக்கு எதிரி இல்லை, அதிமுக கூட்டணி குறித்து வருங்காலத்தில் பேசலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே அனைவரது நோக்கம் எனவும் பேட்டி. எல்லோருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம், கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடு இன்னும் வரல, வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறையை மீண்டும் கொண்டுவர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டும் வகையில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் இருக்கும் என்றும் திட்டவட்டம். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும். சென்னையில் நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பை ஏற்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கள்ளிறக்க அனுமதிக்கப்படும். உடுமலைப்பேட்டையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. தனது கல்லூரிக்காக கோவில் நிலத்தை அபகரித்த வழக்கில் மு க அழகிரியை விடுவித்த உத்தரவு ரத்து. நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசாரின் மறு ஆய்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் இனி தாம்பரம் வரை இயக்கப்படாது. அனைத்து அரசு பேருந்துகளும் இன்று முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோடு நிறுத்தப்படும். பாளையங்கோட்டையில் சப்பரத்தோடு சாலை மறியலில் ஈடுபட்ட ஐயாவழி பக்தர்கள் கைது. நீதிமன்ற உத்தரவை மீறி கோவிலுக்குள் அன்னதானம் செய்ய அனுமதி கேட்டு போராடியதால் போலீசார் நடவடிக்கை. ஐயா வைகுண்டரின் அவதார விழாவில் திமுக அரசு பல்வேறு கெடுபிடிகள் விதித்து பக்தர்களை புண்படுத்தியதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. போலி மதச்சார்பின்மை பேசி தமிழகத்தின் ஆன்மீக நம்பிக்கைகளை அடாவடித்தனமான நடவடிக்கைகளால் சிதைத்துவிட முயற்சிப்பதாகவும் புகார்.
பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டபதிக்குள் நுழைந்து பக்தர்களுக்கான அன்னதானத்தை தடுக்கவில்லை என நெல்லை காவல்துறை விளக்கம். இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடுத்து நீதிமன்றத்தில் நிவாரணம் தேட அறிவுறுத்தியதாக அறிக்கை. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி தேரோட்டம் கோலாகலம். மயான கொள்ளை உற்சவம் காண வரும் பக்தர்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதி செய்து தர கோரிக்கை. கர்நாடகாவில் முதலமைச்சர், அமைச்சர் உட்பட எம்எல்ஏக்களுக்கு ஊதியத்தை உயர்த்த அலுவல் ஆய்வுக்குழு ஒப்புதல். தற்போதைய மாத ஊதியமான 40,000 ரூபாயை அதிகரிப்பது குறித்து மசோதா தாக்கல் செய்ய முடிவு. ஸ்பெயினின் கார் ரேஸில் 1 நிமிடம் 47 நொடிகளில் பந்தய தூரத்தை கடந்தார் நடிகர் அஜித்குமார். தனது சொந்த சாதனையை முறியடித்தவருக்கு குவியும் பாராட்டு. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com.